ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம செய்ய போகிற டிஷ் என்னென்னா உருளைக்கிழங்கு குருமா. அது இட்லி தோசைக்கு செட் ஆகிற மாதிரி எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1/4 மூடி தேங்காய், பூண்டு ஒரு 15 பல், இஞ்சி ஒரு கட்டை விரல் சைஸு, பொட்டுக்கடலை ஒரு 4 ஸ்பூனு, பட்டை ஒரு 4, கிராம்பு ஒரு 4, கசகசா 1/2 ஸ்பூனு, சீரகம் 1/4 ஸ்பூனு, மிளகு ஒரு 1/4 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூனு. இதெல்லாம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நல்லா திக் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் பாத்திரம் வச்சு சூடேறினதுக்கப்புறம் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் கடலெண்ணெய். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 3/4 ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா சின்ன வெங்காயம் வதக்கிக்கணும். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும், வாசமாக இருக்கும். வெங்காய கருவேப்பிலை கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதில் நாம் மிளகாத்தூள்லேயே எதுவுமே சேர்த்த போகிறதில்ல, வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான். நாங்கள் எங்களுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம். போட்டதுக்கப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி 4 பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திக்கலாம். தக்காளி சீக்கிரம் வதங்கிடும், அதுக்காக. தக்காளி எந்த அளவுக்கு நம்ம வதங்க விடுறோமோ அந்த அளவுக்கு குருமா டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். அதுலேயே அரைச்சி வச்ச பேஸ்ட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கணும். பொட்டுக்கடலை போடுறதுனால குழம்பு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும்.
அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்தது வேக வச்ச உருளைக்கிழங்க 4 3 உடச்சி குழம்புல சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், உருளைக்கிழங்கு குருமா ரெடி. இது இட்லி தோசைக்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இட்லி தண்ணி கொதித்ததுக்கப்புறம் ஊற்றுனீங்கன்னா இட்லி நல்லா புசு புசுன்னு வரும். இந்த குருமா சிம்பிளாக தான் இருக்கும். வேலைக்கு போயிட்டு வர உமன்ஸுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாகவும் போயிடும். வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.